இது பதிவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா, ரெகவரி ஏஜென்ட், இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் இவங்க பேசுறதுல அந்த எவிடன்ஸ் சேகரிச்சு இவங்க மேல எப்படி சார் புகார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி நிறைய இது சொல்லியிருக்கேன். ஆனா இது வார இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் போல இருக்கு. அதனால இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, உதாரணத்துக்கு உங்களோட போன் உரையாடல் இதெல்லாம் வந்து எவிடன்ஸ், வாட்ஸ்அப் இந்த பிரச்சனைகள்லாம் முடிவு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் அதை ஒரு எவிடன்ஸா சேகரிச்சு எப்படி வந்து நம்ம வந்து அதை கொடுத்து அந்த ரெக்கவரி ஏஜென்ட் மேல ஆக்ஷன் எடுக்கலாம், அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் மேல ஆக்ஷன் எடுக்கலாம் சொல்றான். நான் ஒன்னு சொல்றேன், கலெக்ஷன் ஏஜென்ட் ரெக்கவரி ஏஜென்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம எதிரியும் கிடையாது, அதே சமயத்துல பரம விரோதிகளும் கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் பேங்க் சார்பா வர்றாங்க. அவங்க வார்த்தையை மிஸ்யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மனது வருத்தம் ஏற்படுறது வருத்தம் தான். அதை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி ஆக்ஷன் எடுக்கலாம், என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்றேன். அதே போல இன்ஸ்டால பார்த்துட்டு இருக்க வந்து நண்பர்கள் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கணும். ஒரு 2 நிமிஷம் தான் போட முடியும். யூடியூப்ல வேணா 10 நிமிஷம் போடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்களோட வீடியோ பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இன்னொரு சேனலோட லிங்க் கீழே கொடுத்துருக்கு, அதையும் பாருங்க. இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, வங்கி கடன் பெற்றவங்க கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பிசினஸ் லோனு, வேற சிடி லோனு, செல்போன் லோனு, இதை சொல்லிட்டே போகலாம். இப்பட்ட லோன்கள் நம்ம நண்பர்கள் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி நண்பர்கள் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த மாதிரி இந்த எவிடன்ஸ் சட்டப்படி சேகரிச்சு என்ன பண்ணலாம், இப்படி வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். அது மட்டும் இல்லாமல் சார் நான் பணத்தை கட்டிட்டேன் சார், இருந்தாலும் திருந்த மனசே ஆறல சார், என்ன சார் பண்றது, வழி சொல்லுங்க சார் சொல்லவங்களும் இருக்கிறாங்க. சார் ரொம்ப பேசிட்டான் சார், வந்து லைஃப்ல வந்து இந்த மாதிரி பேசுனதே கிடையாது, ஃபேமிலியில் எல்லாத்தையுமே இழுத்து அம்மா அப்பா ரொம்ப அசிங்கமாக பேசிட்டான் சார், பணத்துக்காக உள்ள கேவலமாக பேசிட்டான் சார், அவனுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை, ஒரு பேங்க்ல ரெக்கவரி ஏஜென்ட் தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அதாவது பண்றது வந்து பணம் வாங்கிட்டோம், வந்து ஏதோ ஒரு பேஸ் பண்ணி வாங்கிட்டோம், கட்ட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால இப்போ அதனால வந்து நம்ம வந்து சமாளித்து வெளியே வரணும். அது ஒரு பெரிய விஷயம். இப்போ வந்து விசாரணைக்கு வந்து ஒரு மனு வருது, அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க ஆன்லைனில், இது வருது பார்த்தீங்கன்னா அது காலதாமதங்கள் ஏற்படுறது ரொம்ப சகஜம். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இதை மாதிரி ரெக்கவரி ஏஜென்ட் நான் கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்குறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், இப்போ கம்ப்ளைண்ட் ஆன்லைன் போலீஸ் கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்குறதுங்கிறத நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டில் ஒரு இண்டிவிஜுவலாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்டோட புகாரோட உண்மைத்தன்மையை அறிஞ்சிக்கிட்டு உடனே வந்து உதவிக்கு போலீஸ்காரங்க வருவாங்க. ஆனால் நான் கொடுத்த அந்த நிறைய பேர் பார்க்க சார் ஒன்றும் வரல சார், 1 மாதம் ஆகுதுன்றாங்க. நானே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நண்பருக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி அதுக்கு தான் கொடுத்தார். கிட்டத்தட்ட 96 நாள் கழிச்சு வந்து ஐயப்பந்தாங்கல் பக்கத்தில் ஒரு காவல் நிலையம் SRMC போலீஸ் ஸ்டேஷனில் வருது இந்த கம்ப்ளைண்ட். அதாவது இந்த பிரச்சனையே முடிஞ்சு போச்சு, அவர் லோனே க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டார். இப்போ வந்து கம்ப்ளைண்ட் என்னத்தை பண்ணுறதுக்கு வந்து காவல்துறையினர் கூட சொல்கிறதா, இல்லை வந்து கம்ப்ளைண்டோட வீரியத்தன்மை இல்லை, அதாவது ஒன்லி பேச்சு தகராறு அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. பேச்சு தகராறு தீர்க்கிறதுக்கே ஒரு 95 நாள் ஆகி போச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு உதவுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது பேஸ் பண்ணி ஒரு பெரிய வழக்கு போடும்போது தான் இது வந்து ரொம்ப உபயோகரமாக இருக்கும். இப்போ ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இவருக்கு பேசுறது, இதை ரெக்கார்டிங், வாட்ஸ்அப் இதை எடுத்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு போன பதிவில் சொல்லியிருந்தேன். போன பதிவுக்கு முந்தான பதிவில் அந்த மாதிரி கொடுத்து வச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதை எடுத்து எப்பவுமே வச்சுக்கிங்க. இப்போ திடீர்னு ஒரு புதுசாக ஒருத்தர் வராரு, இதுக்கு முன்னாடி வந்தவர் இல்லை சார் நான் வந்து இப்போ தான் வர்றேன்னு காமிக்கலாம், பாருங்க சார் ஏற்கனவே வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனதுக்கு நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சிருக்கோம், இது பற்றி விசாரணை போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களை கேட்காம விசாரணையாக முடிக்க முடியாது. ஒரு ஃபோனாவது பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்த காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் வந்து சிஎம் செல்லுக்கு ஒரு புகார் கொடுத்துருக்கீங்க, அந்த புகாரில் இந்த மாதிரி ஒரு ரெக்கவரி ஏஜென்ட் வந்து எங்களை ரொம்ப திட்டிவிட்டாருன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால வந்து ஆக்ஷன் எடுக்கணும், நீங்கள் எப்போ வரீங்க, உங்ககிட்ட ராவணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையில் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைமில் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா காவல் நிலையத்துக்கு டைரக்ட் பண்ணியிருக்கலாம். அதனால ஆனால் இன்னைக்கு ரேஞ்சுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் நான் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கே தெரியும், இப்போ அரசியல் பின்னணியில் ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை ஒன்று பூதாகரமாக கிளம்பிடுச்சு. அதாவது முக்கியமாக ஒரு வாங்கின மனு, மக்களிலிருந்து பெறப்பட்ட மனு வந்து குப்பமேட்டில் இருந்ததாகவோ எங்கேயோ இருந்ததாகவோ ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதனால என்ன ஆச்சுன்னாக்கா ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. யார் என்ன ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, நேரடியாக வந்து புகார் கொடுத்தாலும் சரி, காவல்துறையினர் உடனே தலையிட்டு தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அரசு வந்து ஒரு முடிவு சொல்லியிருக்கு. அதனால இந்த தேதிக்கு நீங்கள்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உடனே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. இந்த டிலேன்றதே இருக்காது. இந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட்லாம் இத்தனை நாள் ஆகுன்றதுவே இல்லை. என்னைக்கோ கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் இன்னைக்கு விசாரிக்கிறாங்கன்னா காரணம் வந்து பல காரணங்கள் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போதான் வந்து டிஜிட்டல் மயமாக ஆகிட்டு வருது. காவல் நிலையங்களும் பார்த்தா டிஜிட்டல் காவல் நிலையங்களாக மாறிடுச்சு. எஃப்ஐஆர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பதிவு பண்ணி உடனே பதிவேற்றம் பண்ணிடுறாங்க. அதனால இந்த புகார்களையும் விசாரிக்க போதிய அதிகாரிகள் இல்லாமல் இருந்தது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அரசோட தீவிர உத்தரவால உடனே வந்து புகார்கள் பார்க்குறாங்க. அதனால ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடுத்த நிமிஷமே இப்போல்லாம் வந்து காவல் நிலையத்துலேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காவல் நிலையத்துக்குலாம் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு உத்தரவும் போயிருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஆனந்த் வெங்கடேஷ் நீதியரசர் நீதிபதி அவர்கள் வந்து ஒரு செக் வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுத்தார். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனை வந்து திருநெல்வேலியிலேருந்து ஆரம்பிச்ச ஒரு வழக்கு. அந்த வழக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது காவல்துறையினர் வந்து எக்காரணத்தை கொண்டும் சிவில் வழக்கில் ஈடுபடக்கூடாது, பணம் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் ஈடுபடக்கூடாது. ஏற்கனவே போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இருந்தும் கூட ஈடுபட்டாரா துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு. அதனால
இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட வழக்கு வந்துச்சுன்னா நிச்சயமா காவல் நிலையத்தில் எப்படி போய் இப்படியா பேசுவாங்க. காவல் நிலையத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த போல வந்து இது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், நீங்க எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் போய் பார்த்துக்குங்க, வீட்டாண்ட டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்னுவாங்க. இதுதான் வந்து ரெக்கவரி ஏஜென்ட்டுக்குள்ள ஒரு பெருத்த பின்னடைவு. அதனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் பணம் வாங்கினவர், அதாவது கிளைண்ட் நம்ம இருக்கிறோம் இல்லையா, பணம் வாங்கினவர் தான் வந்து ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. மற்றபடி பணம் கொடுத்த வங்கிகளுக்கு வந்து சாதகமாக சட்டம் இல்லைனாலும் கூட வழிகள் நிறைய இருக்குது. ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது வந்து எவிடன்ஸ் சேகரிப்பு உரையாடலை சட்டப்படி பதிவு செய்வது எப்படி, ரெக்கவரி ஏஜென்ட் மேல் புகார் அளிக்கலாமா? அது நிச்சயமாக இவர்கள் புகார் அளிக்கலாம். நம்ம மேற்கொண்ட நடைமுறைகளை ஃபாலோ பண்ணணும். ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கம்ப்யூட் பண்ணணும், அதை வாங்கி கையில் வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த ரெக்கவரி ஏஜென்ட் வந்து இந்த டீம் விட்டு வேற டீமுக்கோ இல்லை இந்த வங்கியை விட்டு வேற வங்கிக்கே போனாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட நபர் மேலே தொடர்ந்து ஒரு புகார் வந்துட்டு இருந்ததுன்னா வச்சுங்களேன், நிச்சயமா வந்து காவல்துறையினர் மேலே வந்து முதல் தகவல் அறிக்கையை ஃபைல் பண்ணுவாங்க. அது இந்த மாதிரி பிரச்சனையில இப்போ நிறைய வந்து ரெக்கவரி ஏஜென்ட் ஒரு காவலர் ஒருத்தர் ரிட்டையர்டு சொல்றாரு, சார் இப்போதான் ரிட்டையர்ட் ஆனேன், சொல்ல சார், எப்போ பார்த்தாலும் வந்து இந்த வங்கிக்காரங்க வர 2 பேர் வந்துடுறாங்க, ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டேஷன் வந்து சார் இந்த மாதிரி ஒரு பணம் கட்டாமல் போறாரு சார், கேட்ட போல திட்டுறாரு சார் அப்படின்னு சொல்றாங்க. சட்டப்படி காவல் நிலையம் வந்து நான் விருங்கோட திருப்பி அனுப்பக்கூடாது, அவங்களை கூட்டி விசாரணை பண்ணி தான் சார் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். இருக்கிற வேலையோட இந்த கடனை வாங்கிட்டு இந்த ரெக்கவரி ஏஜென்ட்கள் ஆளாளுக்கு டெய்லி வந்துட்டு இருக்காங்க சார். இதுலேயே வந்து லேடிஸ் ஜென்ஸ் இவங்கெல்லாம் கூட ரெக்கவரி ஏஜென்ட்ல இருக்கிறாங்க. நம்மளை அவங்க வந்து இந்த மாதிரி பணம் கட்டாமல் ஏமாத்துறாங்க, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றாங்க. இது வந்து கோர்ட் மூலமாக தான் எடுக்கணும்னு நாமும் சொல்லி கூட அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க சார். சொல்லிட்டு சரி பிரச்சனை வரதா சொல்றாங்க. இதுக்கு நடுவில் இந்த வகையில் இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாரான பதிவு தான், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. எவிடன்ஸ் சேகரிப்பு எப்படின்னு சொல்றது வந்து வாட்ஸ்அப்பு, ஆன்லைனு, வாட்ஸ்அப்பு, அதே போல் மெசேஜ், இதில் வரக்கூடிய அந்த மிரட்டல் துணையில் உள்ள அந்த மெசேஜ்கள், அப்புறமா வந்து ஆபாசமான வாட்ஸ்அப் சேட்டிங், இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆன்லைன் புகாரில் பதிவு செஞ்சு நீங்கள் நிவாரணம் கேட்கலாம். அதே போல் புகார் பதிவு பண்ண உடனே வந்து காவல்துறை வர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வந்துருவாங்க. நீங்கள் எதுக்கும் கொடுத்த புகாரோட ஸ்டேட்டஸ் காப்பியை ஒரு கலாச்சார ரசீது கையில் வச்சுங்க. அடுத்தடுத்து வர ரெக்கவரி ஏஜென்ட்டை காமிச்சு இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்கோம், காவல்துறையில விசாரணை பண்ணிட்டு இருக்கான்றதை சொல்லி அவங்கள கொஞ்சம் தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில சிஎம்சிஎல் கம்ப்ளைண்ட் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற இந்த அரசியல் இதில் வந்து சிஎம் கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக படுது. ஏன்னா அதை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில புகாரெல்லாம் எழுந்துட்டு வர ஒட்டி இப்போ வந்து கடுமையான உத்தரவுகள் வந்து அரசு கொடுத்துருக்கு. இதே போல வந்து யார் ஃபோன் பண்ணாலும், யார் வந்து புகார் கொடுத்தாலும் அந்த புகாருக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ள நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு 2025 செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி இன்னைக்குள்ள கட்டாயுது. நாளைக்கு இது எப்படி கொஞ்சம் ஸ்லோவாலும் ஆகலாம், இல்லை கொஞ்சம் இந்த நடவடிக்கை எடுத்தாலும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் 4வதாக பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்து கொஞ்சம் அதிகபட்சமாக 354 ஐபிசி போய் வழக்கு போடுறது. நான் யூடியூப்ல பார்த்த வீடியோ சொல்லியிருக்கேன். அது மாதிரி வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் எல்லாம் கொடுக்கலாம் சார். ஒரு ரெக்கவரி ஏஜென்ட் வந்து தகராறு பண்ணதுக்காக வன்கொடுமை தடுப்பு சட்டம் வரைக்கும் போடுறீங்களா? ரொம்ப ஓவர். ஒரு யூடியூபரை பார்த்தேன் சார் டபிள்யூத்தில், அதாவது வங்கி கலெக்ஷன் ஏஜென்ட்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனடியாக வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் போங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதே போல் வந்து நீங்கள் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் கொடுங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் எதுக்கு ஆரம்பிச்சுது, இது எதை லிங்க் பண்ணுறது? கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கும் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்டுக்கும் என்ன குடும்ப வன்முறை சட்டம்னு ஒன்று இருக்குது. அதை வந்து கலெக்ஷன் ஏஜென்ட் மேலே போடலாம் அப்படின்னு ஒருத்தர் அறிவுரை கொடுத்துருக்காரு. அதுக்கு நிறைய பேர் லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல ஒருத்தர்னா நானே சரி சட்டம்னு ஒன்று சொன்னாக்கா இப்படி ஒரு சட்டம் இருக்குதா அப்படின்னு போய் முதல்ல தேடுங்க. ஏன்னா நிறைய பேர் அது என்னன்னு தெரிஞ்சிக்காமலே லைக் போட்டுறீங்க. அவருக்கு வந்து வெரி கிளாட், ஒரு உங்கள் பணி தொடரட்டும், சிறக்கட்டும். பணி சிறக்கத்தை பற்றி நான் கவலைப்படல. இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து மொட்டத்தாலுக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டது சமமாக ஒரு யூடியூபர் வந்து இவ்வளோ வந்து கொஞ்சம் வங்கிக்காரர்கள் சொல்கிறத பற்றி கொஞ்சம் அவர் வந்து ப்ராப்ளமாக தான் இருக்காரு. இப்போ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து அந்த வழக்கறிஞர் வந்து சொல்றாரு, நீங்க வந்து வங்கி கலெக்ஷன் வர்றாங்களா உடனே அவங்க மேலே வந்து குடும்ப வன்முறை சட்டம் டிவி ஆக்டை போட்டுங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறார். டிவி ஆக்ட் குடும்ப வன்முறை சட்டங்கிறது மாமனார் மாமியார் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்த மருமகளை கொடுமைப்படுத்தினா போடுற சட்டம் தான் டிவி ஆக்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், குடும்ப வன்முறை சட்டம். இதை போய் ரெக்கவரி ஏஜென்ட் மேலே போடலான்னு அந்த யூடியூபர் சொல்றாரு. நிறைய பேருக்கு லைக் தெரிவிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து பாராட்டும் தெரிவிச்சிருக்காங்க. எது எப்படியோ யார் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவர் சொன்னதுக்காக யார் என்ன சொன்னாலும் சரி, நான் சொன்ன பொருள் வந்து உண்மையா பொய்யாங்கிறத போயிட்டு நீங்க வந்து மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றதுக்காக உலகம் ஃபுல்லாக சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கையடக்கமா இருக்க அந்த செல்போன்லயே இது போல ஒரு சொல்றாரு, சொல்றது உண்மையா பொய்யான்றது வாய்ஸே போட்டு கேளுங்க. அதாவது வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்கு இல்லையா, அதில் போட்டு கேட்டு பாருங்க, ஈஸியாக வந்துடும் இது உண்மை இது பொய்யும். அதனால் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயன்படுற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.